excuse my sore throat and oily skin and oily hair, but I wanted to share something with you. ஸோ இந்த criticism இது வந்து என்னென்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம், அதை வந்து நம்மளோட ஒர்க், நம்ம டேலண்ட் இல்லை ஈவன் அவர் செல்ஃப்ஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து கிரிட்டிசிசம் வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லும்போது, இப்போ என்னுடைய கேஸ், இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஒரு என்னுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் போடுறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய thousands or lakhs ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்க்குறாங்க. ஸோ அந்த lakhs ஆஃப் ஃபாலோவர்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய கருத்து அண்ட் என்னுடைய ஃபேஸ் அண்ட் எவ்ரிதிங் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு கைண்டு. பட் இது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுடைய உழைப்பு ஆர் ஏதாவது ஒரு கருத்து கொடுக்குறீங்க, இல்லை வந்து ஒரு டீமில் ஆஃபீஸில் வந்து ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 4 பேருக்கு முன்னாடி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி என்ன விதமான விஷயமா இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து 4 பேராக இருக்கலாம், 40 பேராக இருக்கலாம், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பப்ளிக்காக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஓகேவா? அந்த ஃபாலோயிங் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் கிரிட்டிசிசம் வரத்தான் செய்யும். பட் கிரிட்டிசிசமாக எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல 2 வகை இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து எப்படின்னா, எனக்கு யார் எது சொன்னாலும் பிடிக்காது, நான் யார் எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன், நான் இப்படி தான், நான் இதாக செய்வேன் அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசத்தை, எல்லா விதமான கிரிட்டிசிசத்தையும் மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டு நான் இப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிறேன், நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து யார் என்ன சொன்னாலும், யார் எதை சொன்னாலும் அதை எடுத்து மண்டையில் ஏற்றிக்கிட்டு கவலைப்படுறது, இல்லைனா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க ட்ரை பண்ணுறது, யார் எது சொன்னாலும் அப்படின்னு இருக்கிறவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமே என்னுடைய பர்சனல் கருத்து, இந்த 2 எக்ஸ்ட்ரீமே தப்பு. நம்ம கொஞ்சம் இதுக்கு நடுவில் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டியது அவசியம். எப்படி பேலன்ஸ்டாக இருக்கலாம்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் இதை ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் யூஸ்வலி வந்து நம்மளோட இப்போ ஒரு உழைப்பு ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஒரு கருத்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த உழைப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த கருத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஓவராலாக வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நம்பர் 1. நம்பர் 2, அதை எடுத்து முன்வைக்கப்படுகிற விதம் பர்சனல் அட்டாக்ஸ் இல்லாமல் மரியாதைக்குரிய வகையில் ஒரு பொலைட்டாக, ஒரு டீசெண்டாக அதை வந்து முன்னெடுத்து வைப்பாங்க. அதை வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி சொல்லுவாங்க, அவங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்குவாங்க. ஓகே, ஸோ ஒரு அடமெண்ட்டாக அதை சொல்லாமல் அவங்களுடைய கருத்தை பகிர்ந்து, இது வந்து என்னோடய கருத்து, இப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் பர்சனல் அட்டாக்ஸ் இருக்காது. நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி பண்ணாலும், அதாவது ஒரு தடவை நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி ஒரு தப்பு சொல்லுவாங்க, இன்னொரு தடவை வேறு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் குறை கண்டுபிடிச்சி தப்பு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பீப்புள் வந்து எப்படின்னா, நீங்கள் உங்கள் மேலே பர்சனலாக உங்களை பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும், இல்லை உங்களோட வளர்ச்சியோ உங்களுடைய சம்திங் பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறது, இல்லை எல்லாத்துலேயும் உங்கள் மேலே ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க எடுத்து முன்வைக்கிற அந்த விதம் யூஸ்வலி பர்சனலி அட்டாக் பண்ணுவாங்க. ஒருமையில் பேசுகிறது, மரியாதை இல்லாமல் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நெகட்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ இது 2த்தையும் கண்டிப்பாக வந்து காலப்போக்கில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், எது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ், எது டிஸ்ட்ரக்டிவ் ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு. ஸோ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை வி ஹேவ் டு டேக் இன்டு அக்கவுண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கருத்தில் எடுத்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அப்சல்யூட்லி ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை இயர்ஸ். அது வந்து அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதோ, இல்லை வந்து அவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறதோ, ரியாக்ட் பண்ணுறது கூடவே கூடாது. அண்ட் அது அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை மண்டையில் ஏற்றிட்டு அதுக்காக வருத்தப்படுறது தப்பு. அண்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் கிரிட்டிசிசம் சொல்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து நீங்கள் தலைகீழ என்னால் ப்ளீஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆப்வியஸ்லி யூ கான்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஒரு விஷயம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து 100 பேர் 100 கருத்து சொல்லலாம். அல்டிமேட்லி இட்ஸ் யுவர் ஓன் திங். அந்த கருத்தெல்லாம் எடுத்துக்கலாம், சில விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யாராலையுமே முடியாது உலகத்தில், அது அவசியமும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கள் எடுத்துக்கவும் தேவையில்லை. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் பப்ளிக்காக ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் சரி, ஒரு 4 பேர்கிட்டேருந்து ஒரு கருத்து வருது, உங்களோட பிஹேவியர் பற்றி, உங்களை பற்றி, நீங்கள் செய்கிற விஷயங்கள் பற்றி, உங்கள் உழைப்பு பற்றி, உங்களுடைய ஒர்க், உங்கள் டேலண்ட், ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸில், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் கிரிட்டிசிசமை கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்காட்டி நிறைய ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியது வரும். இந்த ஸ்ட்ரெஸ் இஸ் டோட்டலி அன்னெசரி. ஸோ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிரிட்டிசிசம் வரும், இட்ஸ் நார்மல். கிரிட்டிசிசமில் 2 வகை இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ். அண்ட் எதை எப்படி எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கு இப்போ தான் நான் சொன்னேன். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ கான்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன். ஸோ இது 3யும் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.